100 ஏரிகளை நிரப்புகிற அந்த திட்டத்திற்கு 565 கோடி ரூபாயை ஒதுக்கி செலவிட்டு துவைக்கவும் செய்துவிட்டார். ஆனால் இன்னமும் அந்த பணி நிறைவேறவில்லை என்பதைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதைத்தான் இங்கே மாவட்ட கழக செயலாளர் சுட்டிக்காட்டினார். நீங்கள் எதை செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, மாண்பு எடப்பாடி அவர்கள் கொண்டு வந்திருக்கிற திட்டங்களையாவது முறையாக செயல்படுத்துங்கள் என்று சொன்னார். அதை கூட அவர்கள் செய்வதற்கு கையாளாகாமல் இருக்கிறார்கள். இங்கே கூட நாம் நகராட்சிகளை கண்டிக்கிறோம், நிர்வாகத்தை கண்டிக்கிறோம், மருத்துவமனை நிர்வாகத்தை கண்டிக்கிறோம் என்று சொன்னால் இங்கே இருக்கிற ஆணையாளரையோ மருத்துவர்களையோ நாம் கண்டிக்கவில்லை. என்ன நிலைமை? மோகன் அருமையாக சொன்னாரே, இங்கே இருக்கிற ஆணையாளர் 2 போட்டாட்டி கதைக்காரன் மாதிரி. நகராட்சி நரசிங்கபுரத்தையும் பார்க்கிற, இங்கேயும் பார்க்க எப்படி வேலை நடக்கும்? நீங்கள் போனால் ஆத்தூர் நகராட்சிக்கு போனால் நரசிங்கபுரத்திலே இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். நரசிங்கபுரம் மக்கள் அங்கு போனால் ஆத்தூர் நகராட்சியிலே இருக்கிறார் என்று சொல்வார்கள். ஆனால் அவர் எங்கு இருக்கிறார் என்று கூட யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இங்கே இருக்கிறது. மருத்துவமனை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. மருத்துவமனையை நம்முடைய அன்பு சகோதரர் இளங்கோவன் சொன்னதை போல மாவட்ட தலைமை மருத்துவமனையாக இருக்க வேண்டிய ஆத்தூர் மருத்துவமனை இங்கே அந்த வாய்ப்பு இல்லை என்று சொன்னாலும் நம்முடைய மாண்பு எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு மாவட்ட தலைநகரில் என்னென்ன வசதி இருக்குமோ அத்தனை வசதிகளையும் இங்கே ஆத்தூர் அதாவது மருத்துவமனைக்கு ஏற்படுத்தி தந்து மாவட்ட மருத்துவமனையுடைய தரத்துக்கு இந்த மருத்துவமனையை உயர்த்தினார். அதுதான் ஒரு ஆட்சியினுடைய நிர்வாக திறமை என்று சொல்வார்கள். ஆனால் இன்றைக்கு இங்கே என்ன நடக்கிறது? காரணம், இப்பொழுது இந்த கூட்டம் சிறப்பாக நடக்கிறது என்று சொன்னால் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்குகிற நம்முடைய அன்பு சகோதரர் இளங்கோவன் அவர்கள் சிறப்பாக நடத்துகிறார். அதனாலே இந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பு பெறுகிறது. அதை போல ஒரு துறை நிர்வாகம் சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த துறையினுடைய அமைச்சர் சரியாக இருக்க வேண்டும். ஒரு நாட்டிலே நிர்வாகம் சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டுடைய முதலமைச்சர் சரியாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நாட்டினுடைய நடப்பே தெரியாது, என்ன நடக்கிறது என்றே தெரியாது. அதை போல மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கிற மா சுப்பிரமணியத்திற்கு மருத்துவமும் தெரியாது, இந்த துறையை பற்றியும் தெரியாது. அதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. நேற்றைக்கு கூட நீங்கள் பத்திரிகைகளை பார்த்து என்னுடைய அறிக்கை வெளிவந்திருக்கும். அவருடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே